எல்லா புகழும் இறைவனுக்கு. அன்பான யாசனல் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இஸ்லாமியர்களை தொடர்ந்து வஞ்சித்து வந்து கொண்டிருக்கும் ஒன்றிய அரசு புதிதாக கொண்டு வந்திருப்பதுதான் வக்ஃபு திருத்த சட்டம். இந்த சட்டம் இஸ்லாமியர்கள் பள்ளிகளுக்காக வக்ஃபு செய்த சொத்துக்களை நிர்ணயிக்கும், அதை பராமரிக்கிற உரிமையை வக்ஃப் போர்டுகள் செய்து வந்தன. அந்த வக்ஃப் போர்டுகளின் அதிகாரத்தை பிடுங்கி மாவட்ட ஆட்சியரிடமும் கொடுத்திருக்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம். இதற்கு சில கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது. இதற்கு, இந்த சட்டத்திற்கு எதிராக இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் போராடி வருகிறார்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற குரலில் இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிமுன் அன்சாரி, மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்கள் இந்த சட்டத்தை வீரியமாக எதிர்த்து போராடி வருகிறார். சென்னையில் இந்த சட்டத்தை எதிர்த்து இந்த சட்டத்தின் நகலை எறிந்து இந்த போராட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாநிலத்தின் பல பகுதிகளிலும் இந்த சட்டத்திற்கு எதிராக மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் வீரியமுடன் போராடி வருகிறார்கள். சேலம் ஆத்தூரில் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் ஆண்களும் பெண்களும் ஒன்றிணைந்து புதிய வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சி. திருப்பூரில் ரயில் மறியல் போராட்டம் நடத்திய மனிதநேய ஜனநாயக கட்சியினர் தடுத்து நிறுத்தி கைது செய்த காவல்துறையினர். சிறுபான்மையை ஒடுக்காதே. வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் அதிகாரத்திலே பறிக்காதே. வக்ஃபு சொத்து இறை சொத்து, வக்ஃபு சொத்து இறை சொத்து ரவுடிகளுக்கும் அல்ல கட்டும் மாபியாக்களுக்கும் வக்ஃபு சொத்து ஆக்கிரமிப்பா. ஒன்றிய அரசு கண்டிக்கிறோம். திரும்ப சிதைக்காதே. அரசியல் சட்டத்தை சிதைக்காதே. அழிக்காதே. ஜனநாயகத்தை அழிக்காதே. ஒடுக்காதே. சிறுபான்மையினை ஒடுக்காதே. அடுத்த வண்டியில இருவா. நெல்லை மேலப்பாளையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியினர். வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசே மோடி அரசே, புதிய வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெறு. சிறைக்காதே. அரசியல்
நிர்வாகத்தில் வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் அந்நியரை திணிக்காதே வக்ஃப் வாரிய உரிமைகளை வக்ஃப் வாரிய உரிமைகளை அதிகாரத்தின் மீறால் பறிக்காதே வக்ஃப் சொத்து இறை சொத்து வக்ஃப் சொத்து இறை சொத்து அதை திருட நினைப்பது ஆபத்து. சென்னையில் வக்ஃப் சட்ட நகலை கிழித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்துள்ளனர். அது பற்றிய காணொளி செய்திகளை தருகிறோம். சர்வாதிகார போக்குடன் கடும் எதிர்ப்புகளையும் மீறி ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு வக்ஃப் திருத்த சட்டத்தை நிறைவேற்றி உள்ளது. நாடு முழுக்க ஜனநாயக சக்திகள் தங்களின் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் மண்ணடி ஈத்கா மஸ்ஜித் அருகே இன்று மனிதநேய ஜனநாயக கட்சியினர் ஆவேசத்துடன் பதாகைகளை ஏந்தி ஒன்றிய பாசிச அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அப்போது பாஜக தொண்டர்கள் வக்ஃப் சட்ட நகலை கிழித்து எறிந்து தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் கூடி நின்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். வக்ஃப் சட்டம் இன்று காலை நிறைவேற்றியதை தொடர்ந்து 2 மணி நேர அவகாசத்தில் இந்த திடீர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அடையாறில் புதிய வக்ஃப் சட்ட திருத்த நகலை கிழித்து எறிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். அழிக்காதே ஜனநாயகத்தை அழிக்காதே. வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் அந்நியரை திணிக்காதே. ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். திருப்பப்பெரு ஒன்றிய அரசே, மோடி அரசே, திரும்ப பெரு. புதிய வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெரு. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். பாஜகவின் ஆர்ப்பாட்டம்.